தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலும் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூணாய். தீர்வனவும் தீரா திறத்தனவும் செய்மருந்தின் ஊர்வனவும் போலாதும் உவசமத்தின் உய்ப்பனவும் யார்வினவும் காலம் அவை மூன்று கூற்றவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூணாய். பேர்தற்கு அரும்பினி தாமிவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே. பேர்தற்கு அரும்பினி தாமிவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியுள் பிறவார் பெரிதின்பமுற்றே. பாடலின் பொருள். ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே, நோயின் தன்மை பற்றி யார் விளைவினாலும் அது மூன்று வகைப்படும் என அறிவாயாக. மருந்தினால் நீங்கும் நோய்கள் ஒரு வகை, எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை, அடங்கி இருப்பன போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருவன இன்னொரு வகை. அகற்றுவதற்கு அரிய பிறவி துன்பங்கள் ஆகும். இவற்றை தீர்க்கும் மருந்துகள் மூன்று: நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம் என்பவையே அம்மருந்துகள். இவற்றை ஏற்றோர் பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரிய இன்பத்தை அடைவார்கள். இதுதான் இப்பாடல்களுக்கு பொருள். இப்பாடலில் உள்ள சொல்லும் பொருளும். தீர்வன. தீர்வன என்பது நீங்குபவை. திறத்தன தன்மையுடையன. உவசமம் என்பது அடங்கி இருத்தல். கூற்றவா என்பது பிரிவுகளாக. நிழல் இகழும் ஒளி பொருந்திய. பூணாய் அணிகலன்களை அணிந்தவளே, பேர்தற்கு அகற்றுவதற்கு, பிணி துன்பம், திரியோக மருந்து மூன்று யோக மருந்து. ஓர்தல் என்பது நல்லறிவு, தெளிவு என்பது நற்காட்சி, பிறவார் என்பது பிறக்க மாட்டார். இதுதான் இந்த சொற்களுக்கு பொருள். பாடலை நன்கு படித்து பொருள் அறிந்து பாடி பழகி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.